என்னடா இது, மணி 9:15 ஆகிப்போச்சு. இன்ன வரைக்கும் காலையில் வேலைக்கு போன மனுஷன் வீடு வராமல் இருக்காரு. மதியானம் சாப்பாட்டுக்கு வரலை, ராத்திரியும் வரலை, சாயங்காலம் டீ குடிக்கிறதுக்காவது வருவார், அதுக்கும் வரலை. என்னாச்சு ஏதாச்சுன்னு வேற தெரியலையே. ஆப்ரேஷன் பண்ண உடம்பு வேற, இதில் வேற வேலைக்கு போகிறேன்ட்டு ஆடிக்கிட்டு போகிறாரு இத்தனை வருஷம் கழிச்சு. இப்போ தான் கண்ணு கட்டதுக்கப்புறம் சூரிய நமஸ்காரன்ற கதையா. இத்தனை வருஷம் கழிச்சு வேலைக்கு போயிட்டு இன்னைக்கு வீடு வரலன்னா பக்கு பக்குன்னு இல்லை இருக்குது. என்ன ஒன்று ஏது ஒன்றுன்னு ஒன்றும் புரியலையே. யாராவது பயலுக இருந்தாலாவது போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லலாம். ஆனால் ஒரு பயலும் நம்ம கூப்பிட்டா வரமாட்டாங்க. வயசு இருக்க காலத்திலேயே கூப்பிட்டா வரமாட்டானுங்க. இப்படி வயசான காலத்துலையா கூப்பிட்டா வருவானுங்க? கூப்பிட்டா 3 பிள்ளைய பெற்று வச்சுருக்கீங்க, ஏன் அவங்கள போய் பார்க்க சொல்லுங்கன்னு வாங்க. எதுக்கு தேவையில்லாதது? வரம்பளை கொஞ்சம் நேரம் வந்துட்டு ஒரு ஃபோனை போட்டாவது சொல்லலாம், அதுவும் இருக்கிறதில்ல. என்ன பண்ணுறது போ. வயசாகி போயிடுச்சுனாலே புத்தி மழுங்கிடும் போல இருக்குது. வயசானவ ஒருத்தி வீட்டில் இருக்காளே, அவள் என்ன பண்ணுவா நம்ம வீட்டுக்கு போகாம அப்படின்ற கொஞ்சமாவது ஏதாவது யோசனை இருக்கா? இங்கேருந்து வேற அங்கே அம்புட்டு தூரம் போகணும். அங்கே லைட்டு வெளிச்சம் வேற இல்லை. வேற மற்ற நாள்லாம் இந்த தெருவிளக்கு எரியும், ஆனால் நமக்கு எதாவது தேவனும் போது எரியாது. எல்லா பக்கமும் லைட் ஆஃப் பண்ணி வச்சுருக்கானுங்கப்பா. ஒரு சில நாளில் பகலில் கூட எரியும், அதை ஆஃப் பண்ண கூட மாட்டானுங்க. இன்றைக்கி வேற லைட்டு வெளிச்சமும் இல்லை. அங்கிட்டு போயிட்டு வரத்துக்குள்ளே போதும் ஆயிருமே. சரி, டார்ச் லைட்டாவது எடுத்துக்கிட்டு போவோம். கையை வேற நம்மன்னு ஊறுதே. இன்னைக்கு அதை வேற தொடாம இருக்கிறதுனால அப்படி இருக்குதோ. ஐயோ, ஒரு நாள் பொண்டாட்டிக்காக நிறுத்தலான்னு பார்த்தா முடியாது போல இருக்கே. சரி, பொண்டாட்டிக்கிட்ட அப்படியே லைட்டா கொக்கிய போடுவோம். அம்முக்குட்டியே. என்னையா அம்மு கும்முன்னு சும்மா இருக்க மாட்டே? அட, ஒரு விஷயம் உன்கிட்ட சொல்லணும். இன்னைக்கு தான் குடிக்காம இருக்க, காசு கீது கேட்டுட்டு வந்துடாத, அதெல்லாம் தர முடியாது. ஆமா, அப்படி கேட்டோனையும் புருஷன் மாருங்க சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி பொண்டாட்டி மாருங்க அப்படியே அள்ளி கொடுத்துருவீங்க பாரு. 10 காசு உள்ள வச்சிருந்தாலும் ₹1 வெளியே எடுக்க மாட்டீங்க. கேட்டோனையும் கொடுக்குற மொகர கட்டையை பத்த தெரியாது. என்னையா உனக்கு ஒரு நல்ல நாடகம் ஓடிக்கிட்டு இருக்கும்போது சும்மா நொய்யின்னு இருப்ப, என்ன உனக்கு பிரச்சனை? என் பிரச்சனை என்ன, கை நம்ம இருக்கிறது தான், வேற என்ன? என்ன? அடே, இன்னைக்கு என்னாச்சு தெரியுமா? நம்ம அரவிந்த பள்ளிக்கூடத்துல கூட்டிட்டு போய் விட போனேன்ல. அதானே உட்கார்ந்து இருந்த, இப்ப எதுக்கு இங்க வந்த? அட, சொல்றத கேளுடி. சொல்லு, என்ன? அரவிந்த கூட்டிட்டு போய் விட போனா, அப்ப அந்த காஞ்சனாவோட புள்ள இருக்கல சீதா, டீச்சர் வெளியே வச்சு கண்ணா பின்னான்னு திட்டுறாங்கடி. அப்படி திட்டுறாங்க. ஏமா? நம்ம ரூட்டுக்கு வந்துட்டா அப்படியே பிக்கப் பண்ணிட வேண்டியதான். அது என்ன எதுன்னு தெரியல, டீச்சரு கண்ணா பின்னான்னு திட்டுறாங்க. நம்மளா இருந்தோன்னு வச்சுக்கா, அவ்வளவுதான், நீ போய் உங்க அப்பா அம்மாவை கூட்டிட்டு வா அப்படி இப்படின்னு அந்த பேச்சு. ஐயோ, எனக்கே பகீர்னு ஆகி போச்சுன்னா பாத்துக்கவே. நீ மட்டும் பெத்தவங்களை கூட்டிட்டு வரலன்னு வச்சுக்க, உன்னை ஸ்கூல்ல டிசியை கொடுத்து கிழிச்சு அனுப்பிடுவேன்னு சொல்லி மிரட்டிட்டாங்க. அது மட்டும் இல்லடி, ஏதோ பையன் விவகாரன்னு நினைக்கிறேன். சொன்னேலையா, நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல அன்னைக்கு. நான் போனேன், அந்த பிள்ளை என்னைய பார்த்தோனையும் அந்த பையனை கூட்டிக்கிட்டு என்ன வேகமா ஓடுறாங்கன்னு சொன்னேன்ல, அதுதான், வேற ஒன்றும் இல்லை. பாத்துக்கடி பிள்ளைங்க எப்படி இருக்குதுங்கன்னு. ஐயோ, எனக்கெல்லாம் உசுரே இல்லை. நம்ம அரவிந்தும் வேற படிக்கிறான், அவங்க இது இந்த மாதிரி பண்ணுனா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு எனக்கு சங்கட்டமா போச்சுடி. அட கடவுளே, பெத்தவங்க எதுக்கு இந்த பிள்ளைங்களெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறது? என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்குங்கன்னு பாரு. காலை கொடு. நம்ம தான் கஷ்டப்படுறோம், இதுங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி பண்ணுனா இதுங்கெல்லாம் நம்மள ஏமாத்திக்கிட்டுல தெரியுது. ஆனா ஏமாத்திட்டு தெரியறதுனால பெத்தவங்களுக்கு தெரியாம போயிடுதுன்னு நினைக்குதுங்க. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, ஏமாற போறது என்னமோ கடைசியில் இதுங்க தானே அதுங்களுக்கு குழி தோண்டிக்குதுங்க. ஆமாண்டி, எனக்கே சங்கடமா போச்சு. இப்பதான் அவங்க அப்பங்காரன் ஏதோ பைனான்ஸ் தொழில் பண்ணி இப்பதான் முன்னேறிக்கிட்டு வந்தேன். அதுக்குள்ள புள்ள இந்த வேலை நல்லா இருக்கும், பாக்குறவங்கள சிரிக்க மாட்டாங்க. என்னத்த சொல்லப்போ. அமுதா, ஒரு 200 ரூபா இருக்குமா? ஏன், எதுக்கு? வர வழியில உனக்கு ஒரு சேலை பார்த்தேன், எடுத்துட்டு வரதுக்கு. நீ நைஸ் வச்சால அம்மா உருகாதுப்பா, ஏன்னா அம்மா இமயமோலப்பா. படுபாவி பையன் இப்படி கோத்து விடுறான் பாரு. ஓஹோ, இப்பதானே எனக்கு தெரியுது, இதுக்கு தான் நீ காலை பிடிச்சிக்கிட்டு இருந்தியா? அமுதா, இல்ல அமுதா, கையெல்லாம் மண்ண அரிக்குது. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. அரிக்குதுனே, செவுத்துல போய் தேய்ச்சுக்க. அப்படி இல்லையா கையை கட் பண்ணி வை, அரிக்கவே அரிக்காது காலை முழுக்க. இன்னொடி, தினமும் 700 ரூபா சம்பாதிக்கிறேன், ஒரு 200 ரூபா கொடுத்தா நான் குறைஞ்சா போயிட போற. யோ, 500 ரூபா சம்பாதிக்கும் போது 100 ரூபா வாங்கினேன், இப்ப 700 ரூபா சம்பாதிக்கும் போது 200 ரூபா வாங்குற. இது வீடு நினைச்சே இல்ல வேற எதுவும் நினைச்சுக்கிட்டியா? ஒழுங்கு மரியாதையா ஓடிரு, இல்லன்னா அம்பிட்டுதான் சொல்லிட்டேன். இப்ப ஒழுங்க மரியாதையா கேக்குறேன், 200 ரூபா கொடுப்பியா கொடுக்க மாட்டியா? முடியாது. என்ன பண்ணுவ? நான் என்னடா பண்ண போறேன், இந்த காலம் விடுவேன், அவ்வளவுதான். கையெல்லாம் இந்த நீட்டி விடு, அமைக்க விடுறேன்.
புள்ளைய பெத்து விட சொன்னா தொல்லையை பெத்து விட்டுருக்கான் என் மாமங்காரன். ஹம். ஐயோ, இவன் இன்னைக்கு தான் இந்த செய்தியெல்லாம் பார்க்கணுமா? எப்பயும் 8 மணி ஆனால் போய் கவுந்தடிச்சு படுத்துருவான். இன்னைக்கு 9:30 போய் படுக்க மாட்டேங்கிறானே. ஐயோ, அவ வேற எலுமிச்சம்பழத்தை பறிக்கும் போது பார்த்து விட்டா, போய் அவன் மாமியார்கிட்ட போட்டு விட்டானா அவ்வளோதான். அவளே கிழிச்சு போடுவாளே. ஐயோ, கம்முன்னு வீட்டோட இருந்துருக்க அப்படி ஏத்த விட்டு கறியை பார்க்குறேன்னு போய் கடைசியில் அவ எஸ்கேப் ஆயிட்டா. நான் மாட்டிக்கிட்டேன். ஐயோ, எப்பா தோற தூங்கலையாப்பா? தூக்கம் வரலம்மா. தூக்கம் வரலன்னு டிவியை பார்த்துக்கிட்டு இருந்தா எப்படி தூக்கம் வரும்? போய் டிவி ஆஃப் பண்ணிவிட்டு போய் படுக்க விடுதானே. அது என்னன்னு தெரியலம்மா, இன்னைக்கு சுத்தமா தூக்கமே இல்லை, அதான் டிவி பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப நேரம் ராத்திரியில கண்ணு முடிச்சா கண்ணு கெட்டு போயிடியா? அதுவும் இல்லாம வேலை செய்யற பையன் உடம்பு கெட்டு போயிடியா? போய் படுப்போ. இல்லம்மா, இத்தனை நாள் வரைக்கும் கௌசியும் பிள்ளையும் இருந்தாங்க. வீட்டுக்கு வந்தனா ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டு ஏதாவது ஒன்று சிரிச்சிட்டு ஓடிட்டு ஆடிட்டு இருப்பான். வீடே என்னமோ பிள்ளைங்க எல்லானோடனையும் விரிச்சோடி கிடக்கு. அவங்களாம் இல்லாமல் எனக்கு தூக்கமும் இல்லை. அதான் நான் போய் படுத்துக்கிறேன், நீங்கள் போய் படுங்க போங்க. ஐயோ, நான் உன்னை படுன்னு சொல்றதே எதுக்குன்னு புரிஞ்சுக்காம பேசுறானே. ஐயோ, அவ வரக்கூடாது கடவுளே. டீச்சர் சொல்லி கொடுத்தத அப்பாய்க்கு சொல்லி கொடு. அப்பாய்க்கு ஒன்றும் தெரியாதாம்மா. ஏன் பையி, உனக்கு ஒண்ணுமே தெரியாதா? நான் மலைக்கு கூட பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுங்கினது கிடையாது. அப்படி எனக்கு தெரியும். சொல்லு தாயி. ஏ ஃபார் ஆப்பிள். ஐயோ, ஏ பாரு ஆப்பிள். ஆப்பிள் இல்ல, ஆப்பிள். எனக்கு அப்படி தையா வருது. ஏ பாரு ஆப்பிள். ஐயோ, உனக்கு ஒண்ணுமே தெரியல. அதுக்கு சொல்றேன், அதையாவது ஒழுங்கா சொல்லு சரியா? இல்லன்னா அப்புறம் குச்சி எடுத்து அடிச்சு போடுவேன். சரி தங்க சொல்லு தங்க. பி ஃபார் பால். பி பாரு பாலா. ஐயோ அம்மா, இது லூசு கிழவிமா, இதுக்கு ஒண்ணுமே புரியல. பீன்னு சொன்னா பீன்னு சொல்லுது. ஏத்த பையனா ஒழுங்கா சொல்லித்தானல, ஒழுங்கா சொல்லுங்க. என்ன பண்றது, இந்த வீட்ல ஒரு ரூபா கஞ்சி குடிக்கிறதும் போதும் எல்லாத்துக்கும் தலையாட்டுறதா இருக்கு. ஒழுங்கா சொல்லு லூசு கிழவி, லூசு. ஆமாண்டா, லூசு தான். உன்னையெல்லாம் வேற புள்ளன்னு வச்சிருக்கேன்ல, லூசு தான். அடுத்து சொல்லு தங்க. சி ஃபார் கேட். சி பாரு காட்டு. அம்மா, இதுக்கெல்லாம் சொல்லி தர முடியாதும்மா. கேட்னு சொன்னா காட்டுன்னு சொல்லுது, காட்டுன்னு சொல்ல பாடுன்னு சொல்லும் போல இருக்குது. என்ன இந்த மனுஷன் இங்கே உட்காந்துருக்காரு? நான் ஆளக்கான அங்க பதறி அடிச்சுக்கிட்டு வரேன். வீடு வரலையா? இங்க உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. நீ எதுக்கு இங்க வந்த? கம்முன்னு வீட்டுல இருந்தா நான் வரமாட்டேனா? மணி ஆகி போச்சு, இன்ன வரைக்கும் வீடு வரலன்னா பதட்டமா இருக்குமா இல்லையா? ஒரு ஆம்பளை வேலைக்கு போனவர் ஒரு லேட் ஆகணும், ஒரு போனை போட்டு சொல்லணும், ஏதாவது ஒன்று பண்ணணும். இப்படி வயசான காலத்துல எனக்கு என்ன வந்துச்சு, நீங்க பாட்டுக்கு இங்கே உட்காந்துட்டீங்க. உங்களுக்கு என்னாச்சோ ஏதாச்சோ ஆப்ரேஷன் பண்ண உடம்பாச்சேன்ட்டு வேகமா ஓடி வந்துகிட்டு இருக்கேன். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சாப்பிடவும் இல்ல ஒன்றும் இல்லாம. என்ன பண்ணுவாங்க, வேலை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதான் கிளம்பி வந்திருப்பேன். ஏன் முகமெல்லாம் வாட்டமா இருக்கு, என்ன ஆச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வா வீட்டுக்கு கிளம்புவோம். என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க, மூஞ்செல்லாம் வாட்டமா இருக்கு. காலையில வயலுக்கு தண்ணி பாய்ச்சறதுக்கு தண்ணியை மோட்டரில் போட்டு விட்டு அங்கிட்டு மூட்டை இருக்குன்னு சொல்லிட்டு அதை எடுத்து வைக்க போயிட்டேன். தண்ணி வயல் முழுக்க நனைஞ்சு போச்சு, புல்லுலாம் தலை தெரியாத அளவுக்கு. அந்த நேரம் பார்த்து இந்த பையன் வந்துட்டான். வந்து சரியான கத்து, வயசான காலத்தில் ஏன் உசுறு எடுத்துக்கிட்டுன்னு. அப்புறம் ஏதாவது இதெல்லாம் தண்ணியெல்லாம் வெளியே எடுத்துட்டு தான் நீ வீட்டுக்கு போகணும் சாப்பிடணுன்ட்டான். அதான் சரி அந்த தண்ணியெல்லாம் எடுத்து விட்டு இப்போ தான் இந்த வாக்கியாலில் போக விட்டுட்டு உட்காந்தேன். இந்த ஏதோ வந்திருப்பேன்ல. இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? நம்ம வய கிடக்கு, அதில் கையை வச்சு விவசாயத்தை பண்ணுவோன்னு சொன்னால் அதை விட்டு அடுத்தவன் காட்டில் வந்து உட்காந்து விவசாயம் பண்ணுறேன்ட்டு பாருங்க. இதெல்லாம் நமக்கு தேவையான்னு கேட்குறேன். என்னத்த சொல்ல, கண்ணு கிட்டதுக்கு அப்புறம் தானே எல்லாமே தெரியுது. இவன் கொடுக்குற 250 ஓவாய்க்கு இவன் இந்த வாழை வாங்குவான். தண்ணி தானே நிறைஞ்சு போச்சு, அதுக்கு அவன் வாய்க்கு வந்தபடி பேசுவானா? தண்ணி என்ன வத்தி போயிடாம அப்படியே வாய் இருக்க போகுது? என்ன மழை காலமா என்ன? ஒன்றும் கிடையாது. வாய்க்கெல்லாம் தண்ணி எடுத்து விட்டு அது பாட்டுக்கு போகுது. சரி கத்திட்டு இருக்காத, வா வீட்டுக்கு கிளம்புவோம். பாருங்க, அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தா அத்தனை கொடை பிடிக்கின்றது சரியால இருக்கு. நம்ம கிட்டலாம் வாங்கி தின்ன பையன் உங்க அப்பா கூட்டிட்டு வருவாரு. இவெல்லாம் சின்ன பொடிய மாதிரி இருந்தான்.
சோத்துக்கே வழி இல்லாமல் தட்டை தூக்கிட்டு வருவானுங்க நம்ம வீட்டுக்கு சோத்துக்கு. இன்னைக்கு நம்ம நிலமை சரியில்லைன்னு இவங்கிட்ட எல்லாம் மலங்கி போகிறதா இருக்குது. சரி வா கிளம்பு போவோம். இவங்களுக்கெல்லாம் வாழ்வு வந்துருச்சு. பார்த்து வாங்க அப்படியே. இங்க பாரு, இனிமே ஒழுங்கா சொன்னா நான் உனக்கு சொல்லி கொடுத்தேன், இல்லைன்னா அடி வெளுத்து புடுவேன்னு சொல்லிவிட்டேன். என்ன குஞ்சாக்கா இந்த பக்கம் வந்திருக்காங்க? அக்கா அடி வந்துட்டாளே. என்னம்மா சொல்லு. என்னக்கா இந்த நேரத்தில் இங்கே வந்திருக்கீங்க? ஏம்மா, வீட்டுக்கு பின்னாடி எலுமிச்சம்பழம் மரம் வச்சிருக்கேன், அப்புறம் மாங்காய் தேங்காய் அப்புறம் சப்போட்டான்னு சொல்லிட்டு எல்லாம் நட்டு வச்சிருக்கேன் மரம். நாங்க கூட ஒன்னு எடுத்து அதுல பொழங்குனது இல்லம்மா. தினமும் நான் இன்னைக்கு பறிப்போம் நாளைக்கு பறிப்போம்னு சொல்லிட்டு இந்த எலுமிச்சம்பழம் கண்ணுல காய விட்டுறது. சரி மொத்தமா வரட்டும், சந்தையில கொண்டு போய் வித்துட்டு வருவோம் அப்படின்னு. சரி காலையில பறிச்சுக்கலாம்னு சாயங்காலம் பார்த்துட்டு போனேன். சாயங்காலம் இருக்கிற பழம் காலையில மரத்துல இருக்கிறது இல்லம்மா. நாங்களும் ரொம்ப நாளா இது யார் இந்த வேலையை பாக்குறதுன்னு நோட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஐயோ, நம்ம தானே கண்டுபிடிச்சிட்டாங்களா. போய் என் மருமகிட்டே கோத்து விடுறா. இன்னைக்கு அவன் என்னை சோலையை முடிச்சு வீட்டை விட்டு தப்பிடுவாளே. ஐயோ, ஏற்கனவே பையன் பாக்கெட்ல காசு தூக்குனேன்ற ஒரே காரணத்துக்காக தான் கிழிச்சு கேப்ப நட்டாங்க. இன்னைக்கு முறையதான் எனக்கு குளித்தோட்டி புதைச்சிருவாங்களே. அட கடவுளே, காசு போட்டு நம்ம வாங்கி நட்டு வச்சு தண்ணி விட்டு எல்லாம் பண்ணுறது, இவளுகளுக்கு கை வகால கம்முன்னு இருக்க முடியாமல் வந்து பறிச்சுட்டு போகிறாளுகளா? இவளுக்கெல்லாம் உருப்பிடுவாளுகளா? அவளுக்கு குடும்பம் விளங்குமா? அடியே, பறிச்சுட்டு வரதே நான் தாண்டி. தினமும் லெமன் ஜூஸ் லெமன் சோறுன்னு கிண்டி திங்கினியே, அது எல்லாமே அவ மரத்துல இருந்து வந்தது தாண்டி. இவ வேற வாய் வச்சுட்டு கம்முன்னு இருக்காம இவ்வளவுதான் திங்கிறதுக்கு நான் என்ன பிள்ளையா பிறந்திருக்கனா? கஷ்டப்பட்டு நாங்க வாங்கிட்டு வந்து நட்டு வச்சு தண்ணி விடுவோம். இவ்வளவு நோகாம வந்து பறிச்சுக்கிட்டு போவாளுங்கம்மா. அதான் இன்னைக்கு யாரு என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு. என் மருமகளை வீட்டுல விட்டுட்டு போனேன் பாத்துக்கமான்னு சொல்லி. என் மருமக நல்ல சன்ன வெளியே உட்காந்து பாத்துக்கிட்டு இருந்திருக்கா. கையும் களமா புடிச்சு விட்டாமா. ஐயோ, நம்ம உட்காந்து பாத்துட்டாலும். அத்தி, யார் இந்த கேவலமான கீழ்த்தனமான வேலையை செஞ்சது? எல்லாம் உனக்கு தெரிஞ்சவனே. ஸ்ட்ரைட்டா இன்னைக்கு நம்ம டெட் பாடி தான். யாரு? ஐயோ, இந்த நானே நான் தானா? என்னது, என் மாமியாரா? அவ இல்லம்மா, உன் ஏத்த வீட்ல இருக்காளே இந்த சாண்டா கிழவி அவனா. அப்பாடா, இப்பதான் போன உசுறு திரும்ப வந்துச்சு. அட கடவுளே. ஏமா, இவ பையனும் சம்பாதிக்கிறான், கை நிறைய சம்பாதிச்சுட்டு வீட்ல உட்கார்ந்து திங்கிறாளுங்க. இவளுக்கு வீட்ல உட்கார்ந்து திங்கிறதுக்கு நான் என்ன புள்ளையா பிறந்திருக்கனா? இப்படி எத்தனையெல்லாம் ஆட்டைய போட்டு தின்றுப்பாளுங்க. அதான் இன்னைக்கு புடிச்சு 4 போட்டு இவளுக்கு சந்தி சிரிக்க அடிக்கணும்னு வந்துட்டேன். அப்பா எப்படிதான் இப்படி கேவலமா இருக்காங்கன்னு தெரியலப்பா. நமக்கெல்லாம் கீழே 1 ரூபா கடந்தா கூட எடுக்கிறதுக்கு மனசு கூசமா இருக்கும். அதுவும் நம்ம என் வீட்டுல எல்லாம் அப்படியே பணத்தை என் பையன் சட்டையிலே வச்சுட்டு போயிருவான். நான் ஒரு நாள் அது எடுத்தது கிடையாது. ஆனா எப்படிதான் நம்ம வீட்டுல எடுக்கிறதுக்கு நம்ம கூச்சமா இருக்குது, அடுத்த வீடு போய் இப்படி ஏறி எடுத்துட்டு வராங்கன்னா அப்ப அவங்க எவ்வளவு கேவலமானவளா இருக்கா. இப்படி ஊர்ல உள்ளவங்க வீட்டுல எல்லாம் ஆட்டை எப்படிதான் ஒரு சொத்து செத்துப்பா போல இருக்கு. இந்த வாரம் இன்னைக்கு அடியே சாந்தா வெளியே வாடி. ஏய், நம்ம கிளவி ஓவரா வாய் பேசுதே. இதுவும் அதுல ஒரு கூட்டு கலவணியா இருக்குமா? அத்தை, ஓவர் பப்பா மனச போட்டோமோ? கூப்பிடுறாளே. அக்கா என்னாச்சு, ஏன் கத்துறீங்க? ஏப்பா வாட்டா அந்த ஆட்டக்காரியை கூப்பிடு. என்ன கிளவி நம்ம கூப்பிட்டுன்னு திரும்பி பார்க்க மாட்டேங்குது? அத்தை, அம்மா இங்க வாமா. எனக்கே தூக்கம் வந்துருச்சு தம்பி, போய் படுக்கிறேன். அப்பா அடி, ஏன் தூக்கத்துக்கு எடுத்து விட்டு நீ தூங்குறியா? அப்ப வெளிய வரியா இல்ல உள்ள வந்து நான் பொளக்கவா? ஐயோ, வந்துட்டாளே. எங்க அம்மா வந்துட்டாங்க. என்னக்கா, என்ன பிரச்சனை? ஏம்மா, என் வீட்ல வந்து தினந்தோறும் நெல்லிக்காய் மாங்காய் தேங்காய் எலுமிச்சம்பழம் காணாம போய்கிட்டே இருந்துச்சு. இன்னைக்கு யாரு என்னன்னு இந்த வேலையை பார்த்ததுன்னு பார்த்தா இந்த ஆட்டக்கட்டு இந்த திருட்டு வேலையை பார்த்துட்டு எப்படி வந்து நிக்கிறா பாரு. ஒண்ணும் தெரியாத பாப்பா ராத்திரி போட்டாலும் தாப்பான்ற மாதிரி. என்னம்மா, என்ன இது, என்ன அசிங்கப்படுத்திட்டு இருக்கே நீ? அம்மா சம்பாரிச்சு தானே போடுறேன், நல்லா தானே வீட்டுல உட்காந்து 3 நேரமும் நல்லா முட்டை திங்கிறீங்க. போதாத வரைக்கும் கடை தீனி அதை வாங்கிட்டு வந்து குடு இதை வாங்கிட்டு வந்து குடுன்னு சொல்லி எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து தானே கொட்டுறேன். அப்படி இருந்தும் அடுத்த வீட்டுல போயிட்டு உனக்கு களவாணித்தனம் பண்ணணும்னு தோணுதா? டேயப்பா, அது வந்துப்பா. அதுதான் நீங்க பண்ணுன லட்சணத்துக்கு வந்து நிக்கிறாங்களே, அவங்களுக்கு பதில் சொல்லுங்க. வாயில என்ன குளுக்கட்டையா வச்சிருக்கீங்க? என்ன அசிங்கப்படுத்தணும்னே ஒவ்வொன்றையும் பார்த்து பண்ணிட்டு இருக்கீங்களா நீங்க? பெத்தவளுக்கு சோறு போடுறது இல்ல போல இருக்கு, அதனாலதான் அடுத்த வீடு போய் களவாணித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு பேசணுமா? ஏண்டி, நீ எல்லாம் நல்லா தானே கையும் காலும் இருக்குது. என்கிட்டாவது போய் வேலை செஞ்சு திங்க வேண்டியதானே? இல்லைன்னா போயிட்டு பிச்சை எடுத்தா திங்க வேண்டியதானே? அதை விட்டு அடுத்த வீட்டுல போய் களவாணித்தனம் பண்ணணும்னு சொல்லிட்டு உன் மனசு சொல்லுதோ? இப்படிதான் சொத்து சேர்த்தீங்களா நீங்க? பாரு, உனக்கு அம்புட்டு தான் மரியாதை. ஒழுங்கா வாய் மூடிட்டு போயிரு. அது வாய் மூடிட்டு போவா.
ஏண்டி 3 வருஷமா என் வீட்ல இருக்க காயெல்லாம் ஒன்னையும் காணான்னு சொல்லிட்டு நான் பாத்துக்கிட்டு இருந்தா மொத்தத்தையும் பறிச்சு எல்லாம் தின்னுபுட்டு இப்ப என்னையே போ சொல்றியா? ஆத்தாடி 3 வருஷமா நம்ம களவணித்தனம் பண்ணதை எப்படி கரெக்டா சொல்றா பாரு. 3 வருஷமா நான் உன் வீட்ல வந்து தின்னுனா? இங்க பாருடி, அதுக்கு யார் திருநாங்கன்னு போய் அவங்க கிட்ட கேளு, ஏன்ட்ட கேக்குற? ஐயோ நேக்க நம்மள கோத்து விட்டுறா போல இருக்கே. நடுவுல பூந்து ஆட்டையே களைச்சிருடி. இல்லன்னா மஞ்ச மட்டக்காரி பக்கத்துல தான் நிக்கிறா. ஒரே அருவாளை எடுத்து ஒரே போட போட்டு உடம்புல. இந்தா சாந்தா, என்ன தப்பு பண்ணிட்டேன்னு மன்னிப்பு கேட்டீங்கன்னா அவங்க விட்டுட்டு போறாங்க. அதை விட்டுவிட்டு வீம்புக்கு நீயும் பேசிக்கிட்டு இருந்தா எப்படி? ஒரு பிரச்சனையை முடிக்க பாருங்க. அதை விட்டுவிட்டு இப்படி சண்டையை போட்டுக்கிட்டு இருக்காதீங்க. பாக்குற 4 பேர் சிரிக்க மாட்டாங்களா? எப்பா தோர, என்னையா இது? உன் ஆத்தாளுக்கு நல்ல புத்தியை சொல்லி கூடியா? அடியே என்னம்மா நடிக்கிறா பாரு. ஐயோ 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 புழுத்து போயிடுவ வாய்க்கு. என்ன நம்ம மாமியார் கிளவி ஓவரா துள்ளிக்கிட்டு இருக்கு. தாத்த கேருங்க அதோட இருமா, பிரச்சனை பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல, நம்ம எதா அப்புறம் பேசிக்கலாம். கம்மன் இரு. கேருங்க, அவங்க வீட்டு பிரச்சனை அவங்க பேசிப்பாங்க. நீங்க துள்ளிக்கிட்டு நான் தான் பெரிய முந்திரி கொட்டான மாதிரி முந்திக்கிட்டு போகாதீங்க. அப்புறம் மூக்கடிப்பட்டுட்டு தான் வரணும். எப்படி ஒதுங்கி நிக்கிறோம் அந்த மாதிரியே வந்து ஒதுங்கி நில்லுங்க. இல்லம்மா, நம்ம வீட்டுக்கு எதிர்த்தாப்புல இப்படி ஒரு களவாணித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கா. களவாணி செடிக்கிய நம்பி நம்ம ஏதாவது ஒரு பொருளை விட்டுட்டு போக முடியுமா? களவாண்டிட்டு போய் வித்துற மாட்டாளா? அது தாம பேசுனேன். நம்ம ஒன்றும் வேற இதுல தப்பாலாம் பேச மாட்டோமா. கேருங்க, அது நம்பர் 1 ஃப்ராடுன்னா நீங்க நம்பர் 2 ஃப்ராடு. சரியா? 2ம் ஃப்ராடு தான். ஓவரா நடிச்சுக்கிட்டு தெரியாம வந்து ஒதுங்கி நில்லுங்க. இல்லைன்னா ஒரு போடு போட்டுற போறாங்க. முதல்ல அவளுகளை போறதுக்கு முன்னாடி இவ்வளவு போடணும். எப்படி இருந்தாலும் அசிங்கப்படுத்தி போறாயா? அவங்க கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. தேவையில்லாத வெட்டி பேச்சு பேசிக்கிட்டு இருக்காம. எல்லாம் இத்தனை வருஷமா உனக்கு என்னம்மா குறை வச்சேன்? எல்லாத்தையும் நல்லதுன்னு திங்கிற. அப்படியும் உனக்கு களவாட்டு திங்கணும்னு உனக்கு தோணுதா? தம்பி இங்க பாருங்கப்பா, நாங்களும் உங்கள மாதிரி தான் கஷ்டப்பட்டு தான் உழைக்கிறோம். இப்படி அடுத்தவன் குடிய கெடுத்துலாம் நாங்களும் இல்லை. சரி விடுங்க. 3 வருஷமா நான் வந்து உங்க வீட்ல இப்படி உங்களுக்கு தெரியாம செடியில இருந்து காய பறிச்சு வித்துருந்தனா இல்ல தின்னுகிட்டு இருந்தனா? நீங்க கம்முன்னு இருப்பீங்களா? உங்க ஆத்தா கம்முன்னு இருப்பாளா? என் வீட்ல வந்து நேத்துக்கு நீ ஆஞ்சிருக்க மாட்டா? நாங்களே இழிச்ச வாயா எல்லாம் இழிச்ச வாயா பிறந்திருக்கோம் நாங்க. ஏதோ நடந்துருச்சுக்கா, மன்னிச்சிருங்க. எவ்வளவு ஆச்சுன்னு சொல்லுங்க, நான் தந்துடுறேன். டேய் நீ எதுக்குடா தார? மா நீ வாயை மூடுமா. ஒன்னாலதான் நான் அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஒழுங்க மரியாதையா அங்கே போய் இரு. அவங்க கூட இருந்து கல்யாண வேலையை பாருன்னதுக்கு ஆடிக்கிட்டு வர ஆத்திரம் பிடிச்ச மாதிரி இங்க வந்து என்ன அசிங்கப்படுத்துக்கிட்டு தான் இவ்வளவு நீ கிளம்பி வந்தியா? வீட்டுல பையன் இருக்கானேன்னு ஒரு சோறு குழம்பு ஆக்கிறதுக்கு முடியல. கேட்டா அங்க வலிக்குது இங்க வலிக்குதுன்னு போய் இங்க இருந்து 10 வீடு தள்ளி போய் உனக்கு களவாணித்தனம் பண்ண தெரியுது. அதுவும் இல்லாம எல்லாம் எனக்கு தெரியாம இல்ல. மளிகை கடையில அங்க இங்கன்னு கடனுக்கு வாங்கி தின்றுக்க, போய் சாப்பாட்டு கடையில போயிட்டு கடன் வாங்கி தின்றுக்க, வண்டி எடுத்துட்டு போகும்போதெல்லாம் அவங்க கூப்பிட்டு கேக்குறானுங்க, உங்க அம்மா 1000 ரூபாய்க்கு சாப்பிட்டுருக்காங்க, 2000 ரூபாய்க்கு சாப்பிட்டுருக்காங்க, எப்பங்க காசு கொடுக்குறீங்கன்னு. என்ன அசிங்கப்படுத்தணும்னு நீ ஒவ்வொரு பக்கமும் பண்ணிட்டு இருக்க. அப்பா அதெல்லாம் நான் பண்ணனேன்டா. இதெல்லாம் நான் பண்ண. நடிக்காதடி நடிக்காத. நல்லா தின்னு கொழுத்து போய் இருக்கிற. நடிக்கிறா பாரு நடிக்கிறா. ஏடி உண்மை என்னன்னு தெரியாம பேசாத. உண்மை என்னன்னு என் மருமகத்த போட்டு காட்டிட்டாளே. நீ என்னென்ன பண்ணுன? எங்க கீழ குனிஞ்சு பறிச்ச மொத்தத்தையும் வீடியோ எடுத்து வச்சு காட்டுனா. அந்த சோடா புட்டிக்காரிக்கு நான் பறிச்சது மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு. அங்க நிக்கிறாளே, அவ பறிச்சதுக்கு தெரியல. ஆத்தி வீடியோவா? ஐயோ வீடியோ ஆடியோவோட சிக்கணும். அவ்வளவுதான், ஆட்டைய போட்டு கலைச்சிருவோம். ஐயோ 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 வீடியோ எடுத்து வச்சிருக்காங்களா? இப்படி எல்லாமா போய் களவாணித்தனம் பண்றது? ஐயோ சாமி, இந்த ஊர்ல இருக்கவே பயமா இருக்குது. பிள்ளைங்க கழுத்துல நாளைக்கு செயின் போட்டு விட்டா கூட அதையும் இப்படிதான் களவாண்டுட்டு விட்டுருவா போல இருக்கே. இவ எதுக்கு இப்ப துள்ளிக்கிட்டு போறான்னு தெரியலையே. மாமியார் கிளவி புடிச்ச 4 போடு போட்டாதான் சரிப்பட்டு வரும் போல இருக்கு. கேண்டி ரொம்ப நீ ஏத்தி விட்டுக்கிட்டு இருக்காத இல்லாத விஷயத்தெல்லாம். இப்ப எதுக்கு நீ அவ திட்ற? அவ சொல்றது சரிதானே. நீ அந்த வேலையெல்லாம் பண்ணுவ போல இருக்கே. இது சரிப்பட்டு வராது. எப்பா உன் வீட்ல கூட களவாணித்தனம் பண்ணாலும் பண்ணிருக்கும்பா. முதல்ல இதை இங்க ஊருக்குள்ளே விடக்கூடாது. முதல்ல போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ள தள்ளுறதுதான் சரி. ஐயோ போலீஸா? போலீஸ்க்கு இவ போனானா இவ கூட சேர்த்து நம்மளையும் கூட்டிட்டு போயிருவாளே. ஐயோ நடுவுல புந்துருவோம். இங்க பாரு குஞ்சாயி, என்னடி உனக்கு என்னடி பிரச்சனை? சும்மா நொய்யன்னு காதுக்குள்ள வந்து கத்திக்கிட்டு கிடக்குற. இல்ல எல்லாரும் ஒண்ணு மண்ணா ஒரே தெருவில் இருக்கோம். நாளை பின்ன மூஞ்சி கொடுத்து பேசணும் வைக்கணும். இப்படி நீ சண்டை போடுறது எல்லாம் தப்பு தான். அவ செஞ்சது அதை விட மகா தப்பு. இருந்தாலும் போலீஸ் இழிச்சுன்னு போன நம்ம ஊர் கெட்ட பேரா போயிடும். அதுவும் இல்லாம பேப்பரு தந்தி அது இதுன்னு டிவி சேனல்ல போட்டு நார அடிச்சு போடுவாங்க. அதெல்லாம் எதுக்கு? தேவையில்லாதது. வயசான காலத்துல ஏதோ புத்தி பேதடிச்சு அந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டா. ஏதோ சாப்பாட்டுக்கு வந்தவங்களுக்கு ஏதோ தானம் பண்ண மாதிரி நினைச்சிட்டு விட்டுரு. தானம் பண்ண மாதிரி விட சொல்றியா? வா வீட்டுல வந்து நான் இந்த ஒரு மாங்காய் பறிச்சா நீ விட்டுருவியா? வாய் மூடிட்டு நில்லு. இப்ப என்னக்கா பிரச்சனை? அதுக்கான காசு தானே, எவ்வளவுன்னு சொல்லுங்க, நான் தரேன். மொத்தம் 10,000 ரூபாய்.
இடத்துல 10 நிமிஷம் நின்னதுக்கு 10,000 ரூபாயா? அக்கா அவ்வளோதானேக்கா. இப்போ என் கையில் 2000 ரூபா தான்க்கா இருக்கு. அதனால இப்போதைக்கு நான் என்னால் தர முடியாது. காலையில் விடியிற பொழுது நான் உங்கள் வீட்டில் வந்து 10,000 கொடுத்துறேன், சரிங்களா? இனிமே என் அம்மா உங்கள் வீட்டு பக்கம் கூட வரமாட்டாங்க. அவங்கள இனிமே கேட்டில் போட்டு நான் கட்டி வச்சிடறேன், புரியுதுங்களா? நீ படிச்ச பையன், அதுவும் இல்லாம மதிப்பா இந்த ஊர்ல உள்ள எல்லாரும் மதிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால போறேன். காலையில வருவேன். மட்டும் ஏதாவது பண்ணட்டும், புட்டிச்சு ஆச்சு போடுறேன் இனிமே. போதுமா? இன்னும் என்னை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தணும்னு நீ கணக்கணை கட்டிட்டு தான் இருக்க போல இருக்கு. இனிமே நீ வெளியே கால் எடுத்து வை. உன்னை என்ன பண்றேன்னு தெரியாது. நாளைக்கு ஒரு செயினை வாங்கிட்டு வந்து உன்னை கட்டி தான் விடணும். பாவி சண்டாளி, உன்னால தாண்டி இன்னைக்கு நான் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிற்கிறேன். அதுவும் என் பையன் முன்னாடி கெத்து காட்டி எப்படியாவது என் வழிக்கு கொண்டு வரணும்னு சொல்லி என் மருமக வீட்டில் கூட இல்லாமல் வந்தேன்டி. கடைசியில் என் மானம் மரியாதை எல்லாத்தையும் சந்தி சிரிக்கி அடிச்சு விட்டாளே. என்ன உள்ள போ. அப்பாடா, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சுது. இப்பதான் நிம்மதியா இருக்கு. எப்படியோ நம்ம களவாண்டது கடைசி வரைக்கும் தெரியல. அது தெரியாம சமாதி கட்டின வரைக்கும் எனக்கு சந்தோஷம். தெரிஞ்சிருந்தா என் மருமவ எனக்கு சமாதி கட்டியிருப்பா. என்னத்த நீங்க எதுவும் அந்த வீட்டில் போய் களவாண்டலையே? ஐயோ மருமவளே, இப்ப அந்த புள்ள பேசுனதுல நீ கேட்டியா இல்லையா? ரெக்கார்டு பண்ணி வச்சிருக்காங்களாமா. நீ வேணா அந்த ரெக்கார்டை போட்டு பாரு. நான் இருந்தேனா சொல்லுமா, சொல்லு. பாருங்க, களவாணித்தனம் இது பண்ணுனீங்கன்னு எனக்கோ இல்லை உங்கள் பையனுக்கோ தெரிஞ்சுது, அவங்கள மாதிரியெல்லாம் வாயால் பேச மாட்டோம். நாங்கள் பேசுகிற தோரணையே வேற மாதிரி இருக்கும், தெரியுமில்ல? மருமவளே, நான் எதுக்குமா அதெல்லாம் பண்றேன்? எனக்கு சோறு போடுறதுக்கு தெய்வமா நீ இருக்க, என் பையன் இருக்கான். இந்த எனக்கு எல்லாம் நல்லது கெட்டதுன்னு சொல்லி கொடுக்குறதுக்கு என் பேராண்டி இருக்கான். இதுக்கப்புறமும் இன்னொன்று நான் போய் அடுத்த வீட்டில் களவாண்டுவேனா? நான் அந்த மாதிரிலாம் இல்லைம்மா. ஐயோ அதெல்லாம் மகா தப்பு. ஐயோ சாமி. அவங்க பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குதோ என்னவோ, ஆனால் என் மாமியார் கிழவி பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுவும் இல்லாமல் தினமும் எலுமிச்சம்பழம் அது இதுன்னு கொண்டு வரும். போதாத குறைக்கு கடையிலையும் கூட கொடுத்து காசு வாங்கும். கேட்டால் நான் வந்து அது இதுன்னு சொல்லி ஏதாவது ஒன்று சமாளிக்கும். நோட் பண்ணுறேன். இதை இப்படியே விடக்கூடாது, முளையிலே கிள்ளி வீசணும். இல்லைன்னா நம்ம வீட்லேயே எதையாவது களவாண்டுட்டு ஓடிடும். கேளடி.